தமிழ்நாட்டுல இப்போதைக்கு ஒரு நியூஸ் ரொம்பவே பிரபலமாயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா கலையரசனோட அகோரி நியூஸ் தான். யார் இந்த கலையரசன்? டிக்டாக்ல ரொம்பவே ஃபேமஸா உங்க ஒய்ஃப் கூட நிறைய ரீல்ஸ் பண்ணி போட்டவர் தான் இந்த கலையரசன். அது மூலியமா ரொம்பவே இவர் ஃபேமஸ் ஆனாரு. இவரோட பறை இசை பட்டி தொட்டி எங்கிலும் இருக்க தமிழ் மக்களை தட்டி எழுப்புச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவர் நிறைய கலை விருதுகளை தமிழ்நாட்டு அரசு கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. ஒரு ரூம் ஃபுல்லாவே இவர் வாங்கிய கோப்புகள் மெடல்கள் குவிக்கப்பட்டிருக்கு. கலை மீது ரொம்பவே ஆர்வம் கொண்டிருந்த கலையரசன் இப்ப திடீர்னு அகோரியா மாறி இருக்காங்க. அதனால இவர் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்காரு. நீங்க யாருக்கும் தெரியல. அவருக்கு கடவுளோட அருள் கிடைச்சதா அவர் சொல்றாரு. இல்ல யார பார்த்தாலும் மரண தேதியை கூட கணிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த பறந்து விரிஞ்ச உலகம் அதுக்குள்ள நிறைய மர்மங்களை ஒழிச்சுதான் வச்சிருக்கு. ஆனாலும் மரணத்தை கூட கணிக்க முடியுமா? அவர் நினைச்சா யார வேணா என்ன வேணா பண்ண முடியும்னு சொல்றாரு. அவர் நினைச்சா ஒருத்தரை எம்எல்ஏ ஆக்க முடியும், இல்ல அவர் கீழே இறக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தரால இந்த உலகத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா அது கடவுளால மட்டும்தான் முடியும். இவரோட திடீர் முடிவுக்கு காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? உண்மை நினைக்கிறீங்களா இல்ல போயின்னு நினைக்கிறீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.